விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரத்தில் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்த தனியார் நர்சிங் கல்லூரியில் கல்விக் கட்டணம் திருப்பி அளிக்கப்படவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக விரட்டி கலைத்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் முருகேசன். வணக்கம் முருகேசன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் சார். அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரத்தில் செயல்பட்டு வந்த தமிழ்நாடு பெண்கள் கல்லூரி என்ற நர்சிங் கல்லூரியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வந்தனர். இந்த கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என புகார் எழுந்ததால் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் தங்களது சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை திரும்ப கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு கல்வி சான்றிதழ்கள் திரும்ப வழங்கப்பட்டது. கல்லூரி தாளாளர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கல்வி கட்டணம் 20ஆம் தேதி வழங்கப்படும் என தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் காலையில் இருந்து கல்லூரி முன் மாணவிகள் பெற்றோர்கள் குவிந்தனர். ஆனால் அறிவித்தபடி கல்வி கட்டணம் திரும்ப வழங்கவில்லை என்பதால் கல்லூரி மாணவிகள் பெற்றோர்கள் இன்று கல்லூரி முன்பு வரை மதுரை தூத்துக்குடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என கல்லூரிகள் வந்து பேசுமாறு போலீசார் அறிவித்தனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்ததால் போலீசார் மறியலில் ஈடுபட்ட மாணவிகள் பெற்றோர்களை குண்டுகட்டாக கைது செய்ய முயற்சித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அனைவரையும் கைது செய்வோம் என போலீசார் எச்சரித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் மறியல் போராட்டத்தை கைவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று கலெக்டரிடம் முறையிடுவோம் என கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். மறியல் போராட்டம் கைது முயற்சி என அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒரு சிலர் ஆங்காங்கு இருந்து கல்லூரி வளாகம் எதிரே இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நன்றி முருகேசன், உங்கள் தகவல்களுக்கு.